அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகம் முழுவதும் இப்போது மிக முக்கியமான பேசுபொருளாகி இருப்பது காவிரி அரசியல் ஒன்று. இரண்டாவது, அதிமுகவில் சசிகலா டிடிவி தினகரனை சேர்த்தால்தான் எங்களுடைய பொறுப்பை ஏற்போம் என்று எஸ்பி வேலுமணி சிவி சண்முகம் மீண்டும் போர்க்கொடி உயர்த்தியிருப்பது. இந்த இரண்டு பிரச்சனைகள் தொடர்பாகவும் நம்முடைய மூத்த பத்திரிகையாளரும் காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும், அதிமுக விவகாரமாக இருக்கட்டும், பல ஆண்டுகளாக தமிழக அரசியலில் தொடர்ந்து கவனித்து வரும் திராவிட இயக்க ஆய்வாளர் துரைக்கண்ணா நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நாம் இந்த அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். துரைக்கண்ணா சார், நம்ம காவிரி அரசியலுக்கு செல்வதற்கு முன்பாக இந்த அதிமுக அரசியலில் இன்று பிற்பகலில் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் ஒரு கூட்டறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். சசிகலாவையும் டிடிவி தினகரனையும் சேர்க்கவில்லை என்றால் நாங்கள் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அளித்துள்ள அந்த பதவிகளை ஏற்க மாட்டோம் என்று கூறியிருக்கிறார்கள். இது சாத்தியமா சார்? இனிமேல் இப்படி சேர்க்கிறது சாத்தியமா? இது எங்க போய் நிறுத்தும் அதிமுக வேணும்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்ற வேண்டும், மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால் பிரிந்து கிடக்கிற எல்லா சக்திகளும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கருத்தாகவும் இருக்கிறது. கட்சியிலே பயணிக்கிற மூத்த முன்னணி நிர்வாகிகள், கட்சியின் தொண்டர்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நலம் விரும்பிகள் அனைவருடைய கருத்துமே இதுதான். பல்வேறு கூறுகளாக பிரிந்து நின்றதால் தொடர் தோல்வியை 11 தோல்வியை அதிமுக சந்திக்கிறது. மிக மோசமான தோல்வியை 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே அதிமுக சந்தித்தது. அதிலிருந்து இந்த குரல் ஒற்றுமை என்கிற குரல் ஓங்கி ஒலித்து வருகிறது. திரு ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்று ஆரம்பித்து அதை கழகம் என்று மாற்றி கட்சியை அதிமுகவோடு இணைப்பதற்காக பெரும் பாடுபட்டார். அதே போல 2024 தேர்தலுக்கு பிறகு திருமதி வி.கே. சசிகலா அவர்களும் எப்படியாவது கட்சியை ஒன்றிணைத்து விடுவோம் என்று பாடுபட்டார். இன்றைக்கு திருமதி சசிகலா டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிற எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகன், நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட பலருமே இந்த கருத்தை கடந்த 3-4 ஆண்டுகளாக எடப்பாடி பழனிசாமியிடம் வலியுறுத்தி வந்தார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக மறுத்துவிட்டார். நான் தான் அதிமுக, நான் வைத்ததுதான் சட்டம் என்கிற ஒருவித சர்வாதிகார போக்கில் சென்றதன் விளைவாக இன்றைக்கு மீண்டும் ஒரு நெருக்கடியை அதிமுக சந்தித்திருக்கிறது. 2026 படுதோல்விக்கு பிறகு கிட்டத்தட்ட 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் 6 பேர் தாவேகாவுக்கு போயிட்டாங்க. மீதமுள்ள 41ல் 25 பேர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறார்கள். இந்த எதிரான மனநிலையில் இருப்பவர்களை வழிநடத்துகிற திரு எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், விஸ்வநாதன் போன்ற சசிகலாவும் டிடிவி சம்மதிச்சிருக்காங்களா? அவங்களை சேர்த்தாதான் நாங்கள் அந்த பொறுப்பு வைப்போம்னா என்ன? இதுவரை அவங்க சம்மதித்ததாக ஒரு தகவலும் தெரிவிக்கல. கட்சி ஒன்றிணைய வேண்டும், கட்சிக்கான அந்த அழைப்பு வருகிற பொழுது அதற்காக அவர் அதற்காக காத்திருக்கிறார். எந்த மாற்று கருத்துமே இல்லை. டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்தளவுல அவர் அமமுக என்கிற தனி கட்சி நான் நடத்தி வருகிறேன், காலப்போக்கில் இணைய வேண்டிய நிலை வந்தால் இணைந்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி பார்வை இருக்கு. அப்ப எல்லோரும் சேர்ந்து அதிமுக கட்சி ஒன்றுபட வேண்டும். ஏனென்றால் இதுவரைக்கும் ஒரு 50-60 ஆண்டுகளாக திமுக அதிமுக இருதுருவ அரசியல் தான் இருந்தது. மூன்றாவதாக ஒரு பெரும் அரசியல் சக்தி வந்து விட்டதால் இன்னும் கூடுதல் பலம் வேணும் அதிமுகவுக்கு. அதனாலதான் எல்லோருமே அந்த கருத்தை வலியுறுத்துறாங்க. நாம ஏற்கனவே திமுகவோடு போட்டி போடுகிற சூழல்லேயே நாம தொடர் தோல்வியை சந்திச்சோம். இன்றைக்கு இன்னொரு சக்தியும் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வல்லமையோடு இருப்பதால் நாம எல்லோரையும் பிரிந்து கிடக்கிற அனைவரையும் இணைக்க வேண்டும், ஒருங்கிணைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்னு சொல்றாங்க. இதை தாண்டி கட்சியை ஒரு மீளாய்வு செய்வதற்கு ஒரு குழு, இன்னொன்னு ஒரு குழு அமைக்கணும்னு சொல்றாங்க. அந்த தோல்வியை ஆராய்வதற்கு இன்னொன்னு சார், ஆமா ஆமா, ஒரு குழு பின்னணியிலிருந்து இந்த குழு அமைக்கணும்.
சசிகலா டிடிவி தினகரன் இணையணும் அப்படிங்கிறாங்க. இப்போதைக்கு இன்று கூட ஆர்கே நகர் தொகுதியின் எம்எல்ஏ வேட்பாளராக நின்று தோல்வியடைந்த ஆர்கே ராஜேஷ் மற்றும் பாலகங்கா உள்ளிட்ட முக்கியமான மாவட்ட செயலாளர்கள் சென்னையிலேயே அங்கே போய் தாவேக்கலா போய் இணைந்திருக்காங்க. வடசென்னை மாவட்ட செயலாளர் இருந்த ராஜேஷ் உள்ளிட்டோர். இதே போல் பல மாவட்டங்களிலும் இது போல் அந்த நிர்வாகிகள் பெரிய அளவில் தாவேக்காவுக்கு இடம்பெயர்ந்த சூழ்நிலையில் அந்த மீண்டும் அதிமுகவை அந்த மீளுருவாக்கம் செய்வதற்கு, அந்த பழைய வலிமையை பெறுவதற்கு சசிகலா டிடிவி தினகரன் வந்தால் தான் முடியும்னு நினைக்கிறீங்களா சார்? ஓபிஎஸ் வேண்டாமா? இல்லை, அதாவது கண்ணன் உங்களுக்கு தெரியும், அரசியல்ல தேர்தல் அரசியல் என்று வந்துவிட்டால் ஒவ்வொரு வாக்கும் மிக மிக முக்கியம். டெல்டா திருச்சிக்கு தெற்க டெல்டா மாவட்டம் உட்பட தென் மாவட்டங்களில் 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும் தோல்வியை சந்தித்திருக்கிறது. அந்த பகுதிகளில் திரு டிடிவி தினகரனுக்கும் திருமதி சசிகலா அவர்களுக்கும் கணிசமான ஆதரவு இருக்கிறது. அந்த சமுதாய ஆதரவை தாண்டி பொதுவெளிகளில் மக்கள் மத்தியிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நலம் விரும்பிகளின் மத்தியிலும் ஆதரவு இருக்கிறது. எனவே அது ஒரு வலிமை சேர்க்கும். இப்படி ஒற்றுமையாக இருக்கிறார்கள், இந்த அதிமுக இனி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற கருத்தாக்கம் வாக்காளர்கள் மத்தியில, பொதுமக்கள் மத்தியில் ஒரு சந்தேகம் இருக்காது. இபிஎஸ் ஆதரவாளர்களுக்குரிய சந்தேகமா இருந்தாலும் சரிதான். இதற்கு முன்பு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கும் பொழுது இதே இணைக்க வேண்டும் என்று கூறப்பட்ட வி.கே. சசிகலா, டிடிவி தினகரன் அவர்களுடைய ஆதிக்கம் மிகப்பெரிய அளவில் இருந்ததாலும் எம்எல்ஏ எம்பிக்கள் அவர்கள் கைகாட்டும் நபர்கள் தான் இந்த சீட்டுகளே கொடுக்க முடியும் என்ற சூழ்நிலை இருந்ததால் தான் ஒரு எதிர்ப்பு உருவாகி இதே சிவி சண்முகம் மற்றும் இபிஎஸ் ஆகியோர் ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார்கள். மீண்டும் அவர்கள் வந்தால் இவர்களால் சமாளிக்க முடியுமா? இப்போது அதே சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி மீண்டும் அவர்கள் வர வேண்டும் என்று கூறுகிறார்கள். அதற்கு என்ன பின்னணி அப்படின்னு நினைக்கிறீங்க? அரசியலில் திருமதி சசிகலா டிடிவி தினகரன் அவர்களுடைய ஆதிக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தது 100% உண்மை. இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற இபிஎஸ் உட்பட பலருமே அவர்களுடைய தயவால் தான் எம்பி, எம்எல்ஏ, மந்திரி, வாரிய தலைவர் என்று பல்வேறு பொறுப்புகளில் வந்தார்கள். அது எந்த காலகட்டம்? மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த பொழுது